Shri Parashakti Vidyala CBSE Class 10 Standard Subject Mathematics. Good morning to all. Now chapter 12, areas related to circles. Introduction. Circumference of a circle equal to 2 pi r. Area of a circle is equal to pi r square. சர்க்கம்ஃபரன்ஸும் ஏரியாவும் இதில் நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1, the cost of fencing a circular field at the rate of rupees 24 per meter is rupees 5280. The field is to be plowed at the rate of rupees 0.50 per meter square. Find the cost of plowing the field. Take pi is equal to 22/7. இதுக்கான என்ன மீனிங்னா, the cost of fencing a circular field at the rate of rupees 24 per meter is rupees 5280. அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஃபீல்டு இருக்குது, அதுக்காக வேலி போடுறதுக்கான மொத்த அமௌண்ட் வந்து 5280. ஒரு மீட்டருக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா rupees 24 வாங்கியிருக்காங்க. ஒரு மீட்டருக்கு rupees 24 வாங்கியிருக்காங்க. மொத்த அமௌண்ட் 5280. அப்போ லென்த் ஆஃப் ஃபென்ஸ் என்ன வரும்னா, டோட்டல் காஸ்ட்டை ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டால் டிவைட் பண்ணிட்டேன்னா லென்த் ஆஃப் த ஃபென்ஸ் என்னன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் தான் நீ மற்றதை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ஸ். லென்த் ஆஃப் த ஃபென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் பை ரேட். லென்த் ஆஃப் த ஃபென்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் பை ரேட். டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 5280. ஒரு மீட்டருக்கு எவ்வளோனா rupees 24. சாரி, இங்கே 84 எழுதியிருக்கேன், 24. ஸோ 5280 டிவைடட் பை 24 இஸ் ஈக்குவல் டு rupees 220. இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 5280 டிவைடட் பை 24, நாட் 84. எவ்வளோ வருதுன்னா அமௌண்ட் 220. இது வந்து லென்த் ஆஃப் த ஃபென்ஸ்னாலே இது என்ன ஷேப்பில் இருக்கிறதுனால சர்க்குலர் ஷேப்னால இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 220 கிடச்சிருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா 2 pi r. So 2 into pi into r is equal to 220. Instead of pi, you have to put 22/7. So 2 into 22/7 into r is equal to 220. Now r is equal to 220. இங்கே டிவிஷனாக இருக்கிற 7 மல்டிப்ளிகேஷனாக போயிருக்கு. அண்ட் தென் 2வும் 22வும் டிவிஷனாக வந்துட்டு 122 is 22, 10 22s are 220. கட் பண்ணிவிட்டு and 1 2 is to 5 2s are 10, 5 7s are 35. Now r is equal to 35னு கிடச்சிருக்கு. Now area of r கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு pi r ஸ்கொயர். பைக்கு பதிலாக 22/7, ரேடியஸ்க்கு பதிலாக 35 into 35. அடுத்து 1 7 is 7, 5 7s are 35. அடுத்து இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 3850 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.50 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்குன்னா 3850. இப்போ என்ன செய்யணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3850 into 0.50 is equal to rupees 1925. And then area of a sector and segment of a circle. We already learnt that what is area of sector and segment of a circle. நம்ம 9th படிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் அ செக்டார்னா என்ன. ஒன்ஸ் அகெயின் ரிமைண்ட் பண்ணுறேன். த பார்ட் ஆஃப் அ சர்க்குலர் ரீஜியன் என்க்ளோஸ்ட் பை 2 radii and the corresponding arc is called a sector of the circle. The part of a circular region, ஒரு சர்க்குலர் ரீஜியனில் ஒரு பார்ட்டு என்க்ளோஸ்ட் பை 2 radius, 2 ரேடியஸு, ஒரு ஆர்க்கு, கரஸ்பாண்டிங் ஆர்க், 2 ரேடியஸ் ஒரு ஆர்க்கு. இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா செக்டார்னு சொல்கிறோம். இதில் இதை வந்து மைனர் செக்டார், மீதி ரிமைனிங் இருக்கிறது மேஜர் செக்டார். The part of a circular region enclosed by 2 radii and the corresponding arc is called a sector of the circle. இது மைனர் செக்டார், இது மேஜர் செக்டார். அடுத்து the part of the circular region enclosed between a chord and the corresponding arc is called a segment of the circle. சர்க்குலர் ரீஜனில் ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்குலர் ரீஜனில் என்க்ளோஸ்ட் பை பிட்வீன் ஏ கார்டுக்கும் கரஸ்பாண்டிங் ஆர்க். இது கார்டு, ஏபிங்கிறது கார்டு, இது வந்து ஆர்க், ஏபிபிங்கிறது ஆர்க். அப்போ இந்த ரீஜன் தான் என்ன சொல்கிறோம்னா செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இது மைனர் செக்மெண்ட், இது மேஜர் செக்மெண்ட். இப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் அ செக்டார் இஸ் ஈக்குவல் டு θ/360 into pi r ஸ்கொயர். length of an arc கான formula θ/360 into 2 pi r. area of a sector வந்து θ/360 into pi r square. Length of the arc θ/360 into 2 pi r. And then now example 2. Find the area of a sector of a circle with radius 4 cm and of angle 30 degree.
ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் மேஜர் செக்டார் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் அ செக்டாருக்கான ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். தீட்டாக்கு பதிலாக ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. ஸோ 30 டிவைடட் பை 360 இன்ட்டு பைக்கு பதிலாக வேல்யூ 3.14 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 4 இன்ட்டு 4னு போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னா 3.14 இன்ட்டு 4 பை 3 இஸ் ஈக்குவல் டு 12.56 by 3 is equal to 4.19 centimeter square வந்திருக்கு ஏரியா ஆஃப் அ செக்டார். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது இந்த ஏஓபி கிடச்சிருக்கிறது. இது மைனர் செக்டார் நமக்கு கிடச்சிருக்கிறது. நமக்கு வேணுங்கிறது மேஜர் செக்டார் வேணும். மேஜர் செக்டார் வேணும்னா என்ன செய்யணும்னா இந்த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்லேருந்து இந்த மைனர் செக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த மேஜர் செக்டார் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்னது பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த மைனர் செக்டார் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் அ மைனர் செக்டார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4.19 கண்டுபிடிச்சிருக்கோம். பைக்கு பதிலாக வேல்யூ 3.14, ரேடியஸ்க்கு பதிலாக 4 இன்ட்டு 4 அண்ட் தென் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். 3.14 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 50.24 மைனஸ் 4.19. 50.24 மைனஸ் 4.19 வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 46.05 centimeter square. இதுதான் ஏரியா ஆஃப் அ மேஜர் செக்டார். Example 3. Find the area of the segment AYB shown in figure. If radius of the circle is 21 cm and angle AOB is equal to 120 degree. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செக்மெண்ட்னா என்ன சொன்னோம் அந்த ஒரு கார்டுக்கும் ஆர்க்குக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் செக்மெண்ட்டுன்னு சொன்னோம். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஏரியா ஆஃப் அ செக்டார்லேருந்து என்ன செய்யணும் இந்த ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு செக்மெண்ட் கிடச்சிரும். So area of the segment AYB is equal to area of a sector OAYB minus area of triangle OAB. அதாவது இந்த செக்டார்ல இருந்து இந்த ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த ஏரியா கிடச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் என்ன ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 120 டிவைடட் பை 360 இன்ட்டு பைக்கு வேல்யூ 22/7. ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 21 இன்ட்டு 21. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். 1 12 is 12, 3 12s are 36. அடுத்து 1 3 is 3, 1 7 is 7, 3 7s are 21. அடுத்து இந்த 3யும் இந்த 3யும் கட் பண்ணிட்டோம். என்ன வந்திருக்கு 462 centimeter square. ஏரியா ஆஃப் அ செக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இந்த ஓஏபிங்கிற ட்ரையாங்கிளை இங்கே எடுத்துருக்குறோம். அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த நடுவில் ஒரு கோடு போட்டுறோம். ஓலேருந்து இந்த இதுக்கு ஒரு கோடு போட்டுறோம். இப்போ இதை ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். OM is perpendicular to AB வரைகிறோம். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் இப்போ ஓஏயும் ஓபியும் ஈக்குவல் ஏன்னா அது வந்து ரேடியஸ். அடுத்து பை ஆர்ஹெச்எஸ் கான்குரண்ட் படி இந்த ஏஎம்ஓங்கிற ட்ரையாங்கிளும் பிஎம்ஓங்கிற ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆயிரும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆயிரும். இப்போ ஓஎம்மை நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் OMA OM by OA OM by OA is equal to இது என்ன எழுதலாம் இது நமக்கு OA வந்து என்னதுன்னா அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஸோ cos 60 எழுதியிருக்கோம். cos 60யோட வேல்யூ எவ்வளோன்னா 1/2. OM என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். OA எவ்வளவு 21. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஸோ 2x = 21 கிடைக்கும். x = 21/2 சென்டிமீட்டர். அடுத்தது ஆல்சோ AM by OA is equal to sin 60 degree is equal to √3/2. இப்போ AM by OA எவ்வளோன்னா 21, sin 60யோட வேல்யூ √3/2. அப்போ AM is equal to 21 √3/2. இங்கே டிவிஷனாக இருக்குது, அங்கே மல்டிப்ளிகேஷனாக போயிருக்கு. ஸோ 21 √3/2 சென்டிமீட்டர். நமக்கு AB என்ன தெரியும்னா 2 இன்ட்டு AMனு தெரியும். ஏன்னா அந்த பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கோம், அது ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிருக்கு. ஸோ AB = 2AM. ஸோ 2 இன்ட்டு AMக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கட் பண்ணிட்டோம். என்ன வந்திருக்குன்னா 21 √3 சென்டிமீட்டர். Now area of triangle OAB = half into base into height. Half into base எவ்வளவுனா AB, height OMனு கொடுத்துருக்காங்க. OM இப்போ 1/2 இன்ட்டு ABயோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 21 √3. OMோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். OMோட வேல்யூ எவ்வளவு 21/2, அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம். ஸோ 21/2. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 21 × 21 441 √3 divided by 2 × 2 4. So 441 divided by 4 into √3 centimeter square. Therefore, area of the segment AYB is equal to 462
என்ன செய்யணும், செக்டார்லேருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணணும். செக்டார் என்ன கிடச்சிருக்குன்னா ஏரியா ஆஃப் செக்டார் 462 கிடச்சிது, மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் 12.2 அதில் 9th sum. A brooch is made with silver wire in the form of a circle with diameter 35 mm. The wire is also used in making 5 diameters which divides the circle into 10 equal sectors. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோட்டல் லென்த் ஆஃப் த சில்வர் ஒயர் ரெக்வயர்டு. அடுத்தது த ஏரியா ஆஃப் த ஈச் செக்டர் ஆஃப் த ப்ரூச். அந்த ப்ரூச்சில் எத்தனை டயமீட்டர் இருக்குன்னா 5 டயமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டயமீட்டரோட லென்த் கொடுத்துருக்காங்க 35 mm கொடுத்துருக்காங்க. இந்த 5 டயமீட்டர் இருக்கிறதுனால 10 ஈக்குவல் செக்டார்ஸ் கிடைக்கும். டோட்டல் லென்த் ஆஃப் த சில்வர் ஒயர் ரெக்கார்டு. டோட்டல் லென்த்னாலே நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ஏரியா ஆஃப் ஈச் செக்டார், ஒவ்வொரு செக்டாரோட ஏரியாவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன். இப்போ ஒரு டயமீட்டரோட லென்த் எவ்வளவுனா 35 mm. நமக்கு எத்தனை 5 டயமீட்டர் இருக்குது. ஸோ 5 டயமீட்டரோட லென்த் என்ன இருக்குன்னா 5 × 35 is equal to 175 mm. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன ஃபார்முலா, 2πr ஃபார்முலா. ஸோ 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து டயமீட்டரோட லென்த்து தான் 35. அப்போ ரேடியஸ் என்ன வந்துடும் 35/2. 1 7 is 7, 5 7s are 35. 1 2 is 2. இங்கேயும் 1 2, இங்கேயும் ஒரு 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது, ரெண்டையும் கட் பண்ணிடுறோம். இப்போ ரிமைனிங் என்ன வரும் 22 × 5 is equal to 110 mm கிடச்சிருக்கு. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நமக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர் என்ன வரும்னா, நல்லா பார்த்தீங்கன்னா அதில் 5 டயமீட்டர் இருக்குது. அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ப்ரூச்சையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். லென்த் ஆஃப் 5 டயமீட்டர்ஸ் எவ்வளவு 175 ப்ளஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ப்ரூச் எவ்வளவுனா 110. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் லென்த் ஆஃப் த ஒயர் கிடைக்கும். அப்போ 285 mm கிடச்சிருக்கு. அடுத்து ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் என்ன ஃபார்முலானா θ/360 × πr². நமக்கு ஆங்கிள் வந்து தெரியாது, ஆனால் நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் எத்தனைனா 10 இருக்குது. நமக்கு ஒரு சர்க்கிளில் சென்டரில் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியும் 360. அப்போ ஒரு செக்டாரில் உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல், அதாவது சர்க்கிளில் சென்டரில் உள்ள ஆங்கிலேருந்து நம்பர் ஆஃப் செக்டாரால் டிவைட் பண்ணிட்டேன்னா ஒரு செக்டாருக்கு எவ்வளோ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ 360/10 is equal to 36. இது then now 360/10 is equal to 36 degree. Now area of a sector is equal to 36/360 into பைக்கு பதிலாக 22/7, ரேடியஸ்க்கு பதிலாக 35/2, டயமீட்டர் தான் 35, ரேடியஸ். ஸோ 35/2 × 35/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 11 × 35/4 வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 385/4 mm². Example 4. In figure, 2 circular flower beds have been shown on 2 sides of a square lawn ABCD of side 56 meter. If the center of each circular flower bed is a point of intersection O of the diagonals of a square lawn, find the sum of the areas of the lawn and the flower beds. ஸ்கொயர் லானோட ஏரியாவையும் ஃப்ளவர் பெட்டோட ஏரியாவையும் ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் ஏரியா என்ன வந்துடும், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 56ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ டோட்டல் ஏரியா, அப்போ ஏரியா ஆஃப் அ செக்டார் OAB. இது ஏரியா ஆஃப் அ செக்டார் OAB. அடுத்து ஏரியா ஆஃப் அ செக்டார் ODC, இந்த ஏரியா இது அண்ட் தென் இது. அடுத்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் OAD, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ஏரியா கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் அ செக்டார் OAB ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ செக்டார் OAC அண்ட் ட்ரையாங்கிள் AOB அண்ட் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் BOC, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ஏரியா கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் அ செக்டார் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், θ/360 × πr². அதுக்கு நமக்கு ரேடியஸ் வேணும், ஆனால் நமக்கு ஸ்கொயரோட சைடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 56ன்னு. இப்போ இதுதான் என்னதுன்னா ரேடியஸ், இது வந்து டயமீட்டர், BD வந்து டயமீட்டர் ஆயிரும். அப்போ இந்த டயமீட்டரை முதல்ல நீ கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்கிளில் நமக்கு என்ன தெரியும்னா இது 90 டிகிரி வந்துடும். ஸோ இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இது வந்து அவனுக்கு ஹைப்பர்னியஸ் ஆயிரும். அப்போ பித்தகரஸ் ரூலை யூஸ் பண்ணால் x² + x² = 56², அதை இந்த சைடில் எழுதியிருக்கேன். ஸோ 2x² = 56² வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், x² மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் எடுத்தோம்னா எக்ஸுக்கு என்ன வரும்னா 56 √3/2ன்னு வரும். ஸோ கட் பண்ணால் 28 √2ன்னு வரும். 28 √2ன்னு வருது. அதுதான் ரேடியஸ்.
இப்போ தீட்டாக்கு பதிலாக இங்கே 90 டிகிரி வரும் ஏரியாவே செக்டாருக்கு. ஸோ 90 டிகிரி பை 360 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 போட்டிருக்கோம். ரேடியஸ் 28√2 இன்ட்டு 28√2. அதுக்கு பதிலாகவே நம்ம ஸ்கொயரோட டயக்னல் வேணும்னாலே A√2ங்கிற ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம். அண்ட் தென் 90/360 என்னென்னா 1/4 ஆயிரும். 22/7 இன்ட்டு இந்த √2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆயிடுது. அடுத்து 1 7 is 7, 4 7s are 28. அடுத்து இந்த 4ஐயும் கட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 1232 மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் செக்டார் OAB. அதே மாதிரி ஏரியா ஆஃப் செக்டார் ODC அதுதான், ஏன்னா இது ஸ்கொயருங்கிறதுனால இது சேமாக தான் இருக்கும். அடுத்து இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAD கண்டுபிடிக்கணும். Now area for triangle OAD equal to half into base into height. Base 28√2, height 28√2 தான். இப்போ √2 into √2 என்ன ஆயிரும்னா 2 ஆயிரும். அடுத்து இந்த 2ம் கட் ஆயிருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 784 மீட்டர் ஸ்கொயர். இப்போ டோட்டல் ஏரியா என்ன செய்யணும், ஏரியா ஃபார் 2 செக்டாரும் ப்ளஸ் ஏரியா ஃபார் இந்த 2 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன வருதுன்னா 4032 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 5. Find the area of the shaded region in the figure where ABCD is a square of side 14 cm. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, உள்ள 4 சர்க்கிள் இருக்குது. ஷேடட் ரீஜனை ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலரில் உள்ள ஏரியா மட்டும்தான் வேணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர். எக்ஸாம்பிள் 5. Find the area of the shaded region in the figure where ABCD is a square of side 14 cm. இங்கே படம் கொடுத்துருக்காங்க. இதில் ஷேடட் ரீஜனோட ஏரியா கேட்டிருக்காங்க. இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே ஒரு ஸ்கொயர், இதில் 4 சர்க்கிள் உள்ளே இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியாலேருந்து இந்த 4 சர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயரோட சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 4 சர்க்கிள்ஸ். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன தெரியும், சைடு இன்ட்டு சைடுன்னு தெரியும். சைடு எவ்வளவு 14 சென்டிமீட்டர். ஸோ 14 × 14 இஸ் ஈக்குவல் டு 196 சென்டிமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயர். அதுக்கு ரேடியஸ் வேணும். ஸ்கொயரோட சைடு எவ்வளவு 14. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும், அப்போ இந்த சர்க்கிளோட டயமீட்டர் என்ன வந்துடும் 7 வந்துடும். சர்க்கிளோட டயமீட்டர் 7 வரும், ஏன்னா இதுல பாதியா இருக்கிறதுனால. அப்போ ரேடியஸ் வேணும்னா 7/2. ஸோ 22/7 இன்ட்டு ரேடியஸ்க்கு பதிலாக 7/2 இன்ட்டு 7/2. 1 2 is 2, 11 2s are 22. 7 7 கட் பண்ணிடுறோம். என்ன ரிமைனிங் என்ன இருக்கு 11 × 7/2. ஸோ 77/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன வந்திருக்கு 77/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனிமேல் நம்ம ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு சர்க்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா ஏரியா ஆஃப் 4 சர்க்கிள்ஸ் என்னன்னு கிடைச்சிரும். ஏரியா 4 சர்க்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 77/2. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 2 × 77 எவ்வளோ வரும் 154 சென்டிமீட்டர். 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 196 மைனஸ் 154 ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 6. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் டிசைன் where ABCD is a square of side 10 cm and semicircles are drawn with each side of square as diameter. Pi is equal to 3.14. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஷேடட் ரீஜன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் நான் ஷேடட் ரீஜனை, அதாவது நான் ஷேடட் ரீஜன் இதெல்லாம் 1 2 3 4ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஷேடட் ரீஜனை தான் 1 2 3 4ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல அந்த நான் ஷேடட் ரீஜனோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். நான் ஷேடட் ரீஜனோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து area of a square ABCD minus area of 2 semicircles of each radius எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 5 cm கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு செமிசர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணுனா ஏரியா ஆஃப் 1ம் ஏரியா ஆஃப் 3யும் கிடைக்கும். ஏரியா ஆஃப் 1ம் ஏரியா ஆஃப் 3யும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியா ஆஃப் ABCD மைனஸ் ஏரியா ஆஃப் 2 semicircles of each radius 5 cm. 1ம் 3யும் வேணும்னா அதே மாதிரி தான் 2க்கும் 4க்கும். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. ஸோ 10 × 10 எவ்வளவு 100 மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன ஃபார்முலா 1/2 பை ஆர் ஸ்கொயர். இங்கே ரெண்டு செமி சர்க்கிள் இங்கேயும் இங்கேயும். ஸோ 2 × 1/2 × பை ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் எவ்வளவு வந்துடும் 5 வந்துடும். ஏன்னா டோட்டலாக ஏபிசிடி ஸ்கொயரோட சைடு வந்து 10. அப்போ ரேடியஸ் என்ன வந்துடும்னா 5 வந்துடும்.
ஸோ 3.14 into 5 into 5 போட்டாச்சு. அடுத்து 100 minus 5 into 5 எவ்வளவு 25 and then 100 minus 3.14 into 25. 3.14 ஐயும் 25 multiply பண்ணா 78.5. So 100 minus 78.5 என்ன வந்துரும் 21.5 centimeter square. Similarly, area of second, அடுத்து area of fourth segment. இப்போ இதுவும் அதே தான் வரும். ஏன்னா எல்லாமே சேமா இருக்கனால அதுவும் எவ்வளவுதான் வருதுன்னா 21.5 centimeter square னு போட்டுருக்காங்க. இப்போ area of the shaded region என்ன செய்யணும்னா area of square minus இந்த 4 non shaded region ஓட ஏரியாவை subtract பண்ணா shaded region ஓட ஏரியா வந்துரும். அப்ப area of ABCD எவ்வளவு 100 minus area of 1 2 3 plus 4 எவ்வளவுனா 2 into 21.5. இதுல இருந்து இதை subtract பண்ணனா 57 centimeter square. And then exercise 12.3 அதுல third one இது exerciseல உள்ள sum third one exerciseல முக்கியமான sums மட்டும் தான் எடுக்கிறேன் மீதி எல்லாம் PDF ஃபார்ம்ல கொடுத்துடலாம். Find the area of the shaded region if ABCD is a square of side 14 cm and APD and BPC are semicircles. இப்போ shaded region ஓட ஏரியா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த shaded region ஓட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஸ்கொயர் ஓட ஏரியால இருந்து இந்த ரெண்டு செமிசர்க்கிளோட ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா shaded region ஓட ஏரியா கிடைச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசிடி ஏபிசிடி வந்து என்ன ஷேப்னா ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி ஈக்குவல் டு சைடு இன்டு சைடு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஸோ 14 into 14 ஈக்குவல் டு 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ செமி சர்க்கிளோட ஏரியா செமி சர்க்கிள் எவ்வளவு ஆஃப் இன்டு பை ஆர் ஸ்கொயர். இங்க ரெண்டு செமி சர்க்கிள் இருக்கிறதுனால 2 into 1/2 into பை ஆர் ஸ்கொயர். இப்போ ரேடியஸ் என்ன வந்துடும் ஃபுல்லா வந்து 14 அதாவது டயமீட்டர் வந்து 14 ரேடியஸ் என்ன வந்துடும்னா 7 வந்துடும். Now 2 into 1/2 into pi value radius 7 into 7. அடுத்து இந்த 2 into 2 கட் பண்ணிட்டு இந்த 7 கட் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்கு 22 into 7 154 centimeter square. Area of the shaded region என்ன வரும் area of a square minus area of two semicircles. So 196 minus 154 equal to 42 centimeter square. Now 10th sum 12.3 ல 10th sum முக்கியமான sums மட்டும் தான் எடுக்கிறேன். The area of an equilateral triangle ABC is 17,320.5 centimeter square. With each vertex of the triangle as center, a circle is drawn with radius equal to half the length of the side of the triangle. Find the area of the shaded region. √3 is equal to 1.73205. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஷேடட் ரீஜனோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ஷேடட் ரீஜனோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருந்து இதெல்லாம் என்னதுன்னா செக்டார். ஏன்னா ரெண்டு ரேடியஸ் ஒரு ஆர்க் இருக்கா அதனால அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருந்து இந்த 3 செக்டாரை மைனஸ் பண்ணிட்டா கிடைச்சிரும். இது வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதனோட ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க A circle is drawn with radius equal to half the length of the side of the triangle. ட்ரையாங்கிளோட சைடுல பாதி தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க சர்க்கிளோட ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸ் எதுக்கு ஈக்குவலா அந்த ட்ரையாங்கிளோட சைடுல பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரையாங்கிளோட சைடு எவ்வளவுன்னு கொடுக்கல ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஷேடட் ரீஜனோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் 3 செக்டார்ஸ். இந்த 3 செக்டாரா மைனஸ் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும். நமக்கு ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். அடுத்து ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலானா √3/4 a ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இது. Now √3/4 a ஸ்கொயர் ஈக்குவல் டு 17320.5. இப்போ இந்த √3யோட வேல்யூ அங்க கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதையும் எழுதியாச்சு. ஏன்னா நமக்கு சைடு என்னன்னு தெரிஞ்சாதான் ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா சம்ம செய்ய முடியாதனால நம்ம சைடை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்க இருக்கிற 4 வந்து டிவிஷனா இருக்கு. இங்க போறப்போ மல்டிபிளிகேஷனா போயிருக்கு. இங்க மல்டிபிளிகேஷனா இருக்கு இந்த நம்பர். சோ இங்க டிவிஷனா வந்துருச்சு. இப்போ டினாமினேட்டர்ல 5 டெசிமல் பிளேஸ் இருக்கு. 5 டெசிமல் பாயிண்ட் இருக்கு. சோ இதுக்காக என்ன செய்யறோம் மேல 5 zeros போட்டு என்ன செய்யறோம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். ஏன்னா பாயிண்டை ரிமூவ் பண்றதுக்காக அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்றப்போ இந்த ஒரு டிஜிட் போய் எக்ஸ்ட்ரா 4 0 போடுவோம். இங்கே இந்த பாயிண்ட் ஃபுல்லா ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ இது ரெண்டையும் கட் பண்றோம்.
இது ரெண்டையும் கட் பண்ண என்ன வருது 10,000 into 4 வருது. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 40,000 வருது. அப்போ a வந்துன்னா இதுக்கு ரூட் எடுக்கும். ரூட் எடுக்கும்போது இந்த 400க்கு ஒரு 20 வந்துடும். இங்க 2 0 இருக்கனால ஒரு 0 வெளியில வந்துடும். அப்போ a வந்து எவ்வளவு வருது 200 சென்டிமீட்டர். நமக்கு ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ட்ரையாங்கிளோட சைடுல பாதி இருக்கும். ஸோ half of a எழுதி இருக்கும். ஸோ 1/2 into 200 equal to 100 சென்டிமீட்டர். இதுதான் ரேடியஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் ஃபார்முலால போடணும். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் 3 செக்டார்ஸ். முதல்ல ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு θ/360 into pi r square. θ வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால 60 டிகிரின்னு நம்ம தான் எழுதணும், அவன் கொடுக்கல. இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா எல்லா ஆங்கிலும் இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஸோ 60/360 into பைக்கு பதிலாக 3.14, ரேடியஸ்க்கு பதிலாக 100 கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு 100 போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணணும். ஒரு 0 கட் பண்ணியாச்சு. அடுத்து 1 6 is 6, 6 6 are 36. அடுத்து 3 2s are 6, 5 2s are 10, 0 போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கோ. இங்க வந்து ஒரு செக்டார், நமக்கு 3 செக்டார் இருக்கிறதுனால 3 into 1/3 into 3.14 into 50 into 100. இந்த 3 கட் ஆயிட்டு ரிமைனிங் என்ன இருக்கு 3.14 into 50 into 100. அடுத்து இந்த 0.14 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பிளேஸ் ரிமூவ் ஆயிரும். ஸோ 314 into 50 என்ன கிடைச்சிருக்கு 15,700 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் 3 செக்டார்ஸ். இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வந்திருக்கு 1620.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 13th sum. In figure, a square OABC is inscribed in a quadrant OPBQ. If OA is equal to 20 cm, find the area of the shaded region. Pi is equal to 3.14. இப்போ ஷேடட் ரீஜன் எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த குவாட்ரண்ட்ல இருந்து இந்த ஸ்கொயரை ஏரியா ஆஃப் ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா நான் அதை முன்னாடி சொல்லலை. ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்னா ஒரு சர்க்கிளை 4ஆ பிரிச்சா கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். ஒரு சர்க்கிளை 4ஆ பிரிச்சா ஒரு பார்ட் கிடைக்கணும், அதுல ஒரு செக்டார் தான் குவாட்ரண்ட். அதுக்கான ஃபார்முலா 1/4 pi r ஸ்கொயர். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஃபார்முலா 1/4 pi r ஸ்கொயர். இப்போ ஹியர் OA எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. OA 20, இது ஸ்கொயர்னால OA AB BC OC எல்லாம் சேமா இருக்கும். நமக்கு இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் வேணும், அதுக்கு ரேடியஸ் வேணும்னா இங்க இருந்து ஓல இருந்து P வரைக்கும் வேணும். ஆனா நமக்கு இருக்கிறது OA மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த OB OP OQ எல்லாமே ரேடியஸ், அதெல்லாம் ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த OB தான் OP-ஆ வரணும். அப்ப இது ஸ்கொயரோட டயகனல். இது எப்படி கண்டுபிடிக்கணும், OA = 20. இப்ப OB ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்ப, OA ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர். அப்ப 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் = 400 பிளஸ் 400. OB square is equal to 800. அப்போ OB is equal to 20√2 சென்டிமீட்டர் வந்துரும். OB OP OQ இதெல்லாமே ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ என்ன சொன்ன ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் என்ன ஃபார்முலானா 1/4 pi r ஸ்கொயர். 1/4 இன்ட்டு பைக்கு பதிலா 3.14 இன்ட்டு ரேடியஸ்க்கு பதிலா அதுதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 20√2 இன்ட்டு 20√2. இப்போ மேல நியூமரேட்டர்ல உள்ளதெல்லாம் எழுதி டினாமினேட்டர்ல டிவைட் பண்ணா இதெல்லாம் கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 3.14 into 2 into 100. இந்த 1.14 வந்து இந்த 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பிளேஸ் ரிமூவ் ஆகி 314 into 2 is equal to 628 centimeter square. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சைடு இன்டு சைடு, ஸோ 20 into 20 400 centimeter square. now ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் வந்து என்ன வருது 628. அது வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்ல இருந்து இந்த ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ 628 minus 400 is equal to 228 centimeter square.